இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நம்மில் சிலர் சிறையில் இருப்பது போல வெளியே வந்து இயல்பான வாழ்க்கை வாழ முடியாது. எதை செய்யவும் சுதந்திரம் கிடையாது. அநேக அதிகாரங்களாலும் மிரட்டல்களாலும் அச்சுறுத்தலினாலும் அடைக்கப்பட்ட நிலையில் இருப்பதைப் போல் காணப்படுகிறார்கள். இன்னும் அநேகர் தங்கள் இஷ்டப்பட்டபடி நடமாட முடியாமது வியாதியின் கட்டினால் படுத்த படுக்கையாய் அல்லது அடிக்கடி ஆஸ்பத்திரியின் கையுமாய் அலைந்து கொண்டிருப்பது. இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியாது, நினைத்த காரியத்தை செய்ய துணை இல்லாமல் புறப்பட்டு போக முடியாது, உடலில் பலன் கிடையாது, தெம்பு இல்லாமல் சோர்ந்து போய் சுருண்டு படுத்துக்கொள்ளும் நிலை. இன்னும் சிலர் பலன் இருக்கும், சித்தம் இருக்கும், ஆவல் இருக்கும், எல்லா திட்டங்களும் அறிந்து செயல்படும் ஞானமும் இருக்கும். ஆனால் கையில் பொருளாதார வசதி இல்லாமல் நினைத்ததை சாதிக்க முடியாமல் முடக்கப்பட்ட நிலை. ஏழ்மையும் தரித்திரமும் அப்படி செய்கிறது. அவர்கள் வாக்கு செல்லாத நிலையில் இருக்கிறது. இது பொருளாதார நிலையில் ஏற்படும் கட்டு. ஏழையின் சொல் அம்பலம் ஏறாதல்லவா. சிலருக்கு சத்ருவின் கட்டு, மந்திரம், தந்திரம், ஏவல், செய்வினை போன்ற கட்டுகள். முன்னேறவே முடியாத நிலை. 10 படி ஏறினால் 5 படி சறுக்கல். அடிக்கடி வியாதி, தீராத வியாதி. வாழ்நாள் முழுவதும் மாத்திரை உண்ணுகிற காரியங்கள். குடும்பங்களில் இளம் விதவைகள். அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸு. தரித்திரம். பிரயோஜனமற்ற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற காரியம். இவை எல்லாம் சுழன்று அவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுகிறது. இது ஒரு விதமான கட்டு. பரம்பரை சாபங்களினால் முன்னோர்கள் செய்த தவறான தீங்கான காரியங்கள் சாபனையாய் தலைமுறைகளின் வாழ்வில் அது தாக்கும். அது எதை செய்தாலும் வாய்க்க விடாது. எவ்வளவு சம்பாதித்தாலும் பொத்தல் பையில் போட்ட கதைதான். இன்னும் சிலர் அடிமதன சங்கிலிகளினால் ஏற்படும் கட்டில் இருக்கிறார்கள். மது, போதை, அப்படிப்பட்ட மருந்துகளுக்கு அடிமைதானம், இச்சைகளுக்கு அடிமையாகி நெறித்தவறி வாழ்கின்ற காரியங்கள். இதுவும் ஒருவித கட்டு. இப்படி பிசாசின் போராட்டத்தினாலும் மனிதர்களுடைய போராட்டங்களினாலும் மாம்சீக நெருக்கங்களினாலும் வரும் கட்டுகளில் சிக்கி விடுதலையாக முடியாமல் தவிக்கும் உங்களை பார்த்துதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கட்டுகளை அறுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நாகூம் 1:13 எழுதி வைத்திருக்கிறார். இங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதத்திலே அப்போஸ்தலர் 16:17 வரை படித்து பார்த்தீர்களானால், பரிசுத்த அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிற பவுலும் அவரோடு கூட சீஷன் சீலாவும் எப்பொழுதும் உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்து அவர்கள் அப்படியே வருகிற போது குறி சொல்லி தன் எஜமான்களுக்கு அதிக ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண்ணை சந்திக்கிறார்கள். குறி சொல்லுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால் அந்த பெண்ணை விட்டு புறப்பட்டு போகும்படி கட்டளையிடுகிறார்கள். அது அவளை விட்டு உடனடியாக புறப்பட்டு போனது. அவள் விடுதலையானாள். அதனால் அவளுடைய எஜமான்களுக்கு அவள் மூலம் அந்த ஆதாயம் அற்று போகிறது. ஆகவே பவுலையும் சீலாவையும் அவர்கள் பிடித்து கொண்டு போய் அதிகாரிகளிடத்தில் கொண்டு தேவையில்லாத குற்றங்களை அவர்கள் மேலே சாட்டி கலகம் பண்ணினார்கள். இன்னும் அநேகர் கூட அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் பவுலையும் சீலாவையும் வஸ்திரங்களை உருவி அநேக அடிக்கடி அடித்து சிறைச்சாலையிலே வைத்து விட்டார்கள். சிறையில் இருவரையும் காவலில் அடைத்து கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் இந்த கட்டுகளின் மத்தியிலும் தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்கள். காவலில் வைக்கப்பட்ட அனைவரும் கூட இதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். அப்பொழுது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலை அதிகாரி நித்திரை தெளிந்து எழுந்து, ஐயோ, சிறைக்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதே, கட்டுண்டவர்களெல்லாம் ஓடிவிட்டார்கள், அதிகாரிகளுக்கு நான் என்ன சொல்வேன் என்று நினைத்து பயந்து தன் பட்டயத்தையே உருவி தன்னையே கொலை செய்து கொள்ள முற்படுகிறான். அப்பொழுது பவுல் மிகவும் சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் தப்பி போகவில்லை என்றான். உடனே அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்னே விழுகிறான். அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் துதிக்கும் அந்த வல்லமையான தேவனை அறிந்து கொள்ள அவரை நாங்கள் சேவிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்.
அதற்கு பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவன் வீட்டார் அனைவருக்குமே போதிக்கிறார்கள். அந்த ராத்திரியிலேயே, அந்த நேரத்திலே சிறைச்சாலை தலைவனும் அவன் வீட்டாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். தேவனிடத்தில் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள். பவுலையும் சீலாவையும் கூட தங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் காயங்களை கட்டி போஜனம் அளித்து அவர்களை விடுதலையாக்கக்கூடிய காரியங்களை செய்து சமாதானத்தோடு அனுப்பி வைத்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் சிறை நீக்கப்பட, உங்கள் கட்டுகள் உடைய, உங்கள் சங்கிலிகள் அற, உங்களுக்கு வைக்கப்பட்ட கண்ணிகள் தெறிக்கப்பட, உங்கள் கண்களுக்கு தெரியாத இருக்கிற வலைகள் அறுக்கப்பட, உங்கள் கால்கள் அதில் சிக்காதபடி காக்கப்பட வேண்டுமென்றால், மகிழ்ச்சியாய் சமாதானமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் கட்டுகள் உடையும், உங்களுக்கு விடுதலை பிறக்கும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற எங்கள் தேவனே, எந்த காரணங்களெல்லாம் உம்முடைய மக்கள் இன்றைக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய சிறுமை வேதனை நீங்க, அவர்கள் அடிமைதனம் நீங்க, அவர்கள் தரித்திரம் ஒழிய, அவர்கள் வியாதிகள் குணப்பட, சிறையிருப்பிலிருந்து அவர்கள் விடுதலையாக, ஒரு மனம் திரும்புதலின் ஆவி அவர்களுக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவர்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை அவர்களை சூழ்ந்திருக்கும் அனைவரும் கேட்கும்படி, பார்க்கும்படி, உணரும்படி ஒரு பிரமிக்கத்தக்க காரியத்தை அன்னைக்கு பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலையில் செய்தது போல இவர்கள் வாழ்க்கையில் செய்யும்படி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் வீட்டாரையும் ரட்சித்துக் கொள்வீராக. எப்படி எசேக்கியா ராஜாவுடைய காலத்திலே அவனுக்கு எதிராக புறப்பட்டு வந்த சத்ரு சனகரிப்பினுடைய ஆட்களை நீருடைய தேவ தூதர்களை அனுப்பி 1,80,000 பேரை அப்படியே கொன்று போட்டு சனகரிப்பு ராஜாவு கையிலிருந்து எசேக்கியாவை விடுதலையாக்கினீரோ, அப்படி இன்றைக்கு யார் யார் எப்படிப்பட்ட காரியங்களினால் கட்டுப்பட்டு இருந்தாலும் அவர்களை உடனடியாக விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளை அவர்களை மாற்றிக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும், கட்டுகளை அறுத்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதே போல் அநேகருக்கும் இப்படி ஆசீர்வாதமாய் அமைய இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.